டாக்டர், ஜஸ்ட் ஸோ வி காட் ஒரு இன்ஃபர்மேஷன். இவன் என் சின்ன பெரியம்மா பேத்தி, டிஸ்டன்ஸ் ரிலேஷன். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் 7.25% பிறக்கிற குழந்தைகள் கோணிக்கிட்டு பிறக்குமாமே. ஒரு டாக்டராக என்ன கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கல்யாணம் பண்ணுற குழந்தைங்க குறைபாடோட பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸில் கன்சாங்குனஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சாங்குனஸ் மேரேஜை 4 டிகிரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிகிரியில் அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சி, பிளட் ரிலேட்டட் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டிகிரியில் வருவாங்க. செகண்ட் டிகிரியில் அத்தை, மாமா, கசின்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. தேர்ட் டிகிரியில் ஒரு காமனான ஆன்சிஸ்டர், அதாவது தாத்தாவோ இல்லை பாட்டியோ காமனாக இருக்கிறது வந்து தேர்ட் டிகிரி. ஃபோர்த் டிகிரி அப்படின்னா தூரத்து சொந்தமாக இருக்க கசின்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஃபோர்த் டிகிரியில் வருவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தாக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த தாத்தாவோட பேரன் வந்து அவங்களோட சொந்த அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த பிளட் கேன்சர் வரத்துக்கு 50% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுவே அந்த பேரன் அந்த ஃபேமிலிக்கே சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிளட் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நிறைய குறைபாடோட பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு கப்பல் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஜெனடிக் கவுன்சிலிங்கை அட்டென்ட் பண்ணிக்கோங்க.